Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi student, example 2.23, check whether the following sequences are in AP or not. 3 subdivisions கொடுத்திருக்காங்க. 1ல x plus 2, 2x plus 3, 3x plus 4, etc. Second subdivisionல 2, 4, 8, 16, etc. Third subdivisionல 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2, etc. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீக்வன்ஸ் எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த சீக்வன்ஸை பாருங்க. 1, 3, 5, 7, 9, எக்ஸெட்ரா. இப்போ இந்த சீக்வன்ஸை எப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எடுத்து இந்த சீக்வன்ஸ்ல இருந்து அதோட டிஃபரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா இருக்கணும். டேக் எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் 1, 3. இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல? T1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ், T2 செகண்ட் டேர்ம், T3 தேர்ட் டேர்ம், T4 ஃபோர்த் டேர்ம், T5 ஃபிஃப்த் டேர்ம். இப்போ நம்ம கிட்ட 5 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ இதுல ஏதாவது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்துக்குவோம். இப்போ T1 T2 எடுத்துக்குவோம். இதோட டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களேன். T2 மைனஸ் T1, இந்த T2 மைனஸ் T1 தான் பண்ணணும், T1 மைனஸ் T2 பண்ணக்கூடாது. இப்போ இதை பண்ணும்போது 3 மைனஸ் 1, அப்போ 2 கிடைச்சிருது. இப்போ வேற ஏதாவது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்துக்கலாம். T3யும் T4ம் எடுத்துக்கலாமா? இப்போ இதுல T4 கிரேட்டஸ்ட் டேர்ம் மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேர்ம் மைனஸ் T3. இப்போ T4ன்றது 7, T3ன்றது 5. 7 minus 5, 2. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு 2 டேர்ம் எடுத்துக்குவோம், T4 and T5. இப்போ இதில் T5 மைனஸ் T4, இப்போ 9 மைனஸ் 7, இது பார்த்தோம்னா 2. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் that sequence is said to be a arithmetic sequence. அப்ப arithmetic sequenceனா என்னன்னு புரிஞ்சிடுது. சரிங்களா? இப்ப நமக்கு கொடுத்திருக்க இந்த சீக்வன்ஸ்லாம் arithmetic progressionல இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்து அது காமனா வந்ததுன்னா ஏபில இருக்கு, இல்லனா இல்ல அப்படின்ட்டு கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். ரைட். இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் பிளஸ் 2, 2x பிளஸ் 3, 3x பிளஸ் 4, எக்ஸெட்ரா. இப்போ இதுதான் T1 ஃபர்ஸ்ட் டேர்ம், T2 செகண்ட் டேர்ம், இது T3. இப்போ T2 மைனஸ் T1 இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ T2 என்ன? 2x plus 3 minus T1 என்ன? x plus 2. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண 2x plus 3 bracket ஓப்பன் பண்ணா அந்த ரெண்டு டேர்மே நம்ம மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்போ மைனஸ் x மைனஸ் 2. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணா 2x மைனஸ் x, x 3 மைனஸ் 2 1. அப்ப T2 minus T1 வந்து x plus 1 வந்திருக்கு. இப்ப T3 and T2 இரண்டுத்தையும் எடுத்து இதோட டிஃபரன்ஸை பார்க்கலாம். T3 minus T2 is equal to T3ன்றது 3x plus 4 minus T2ன்றது 2x plus 3. This is equal to 3x plus 4 minus 2x minus 3. இப்போ 3x minus 2x, x. 4 minus 3 plus 1. இப்போ என்ன ஆச்சு? T2 minus T1 எடுத்தாலும் x plus 1 தான், T3 minus T2 எடுத்தாலும் x plus 1 தான். அப்போ இந்த சீக்வன்ஸ்ல நம்ம எந்த 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்து அதோட டிஃபரன்ஸ் பார்த்தாலும் நமக்கு x plus 1 தான் வரும். அப்போ ஒரு சீக்வன்ஸோட இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டேர்ம் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் சொல்லலாம். அப்ப நம்ம எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம் பாருங்க. Therefore T2 minus T1
is equal to T3 minus T2. That is the sequence, the given sequence is in arithmetic progression, that is AP. சரிங்களா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இங்க எழுதிக்கிறேன். 2, 4, 8, 16, etc. இது T1, T2, T3, T4. இப்போ என்ன பண்ணணும்? எனி 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுத்து அதோட டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறோம். T2 minus T1 is equal to 4 minus 2, which is 2. T3 minus T2, next two terms எடுத்துக்கிறோம். இது minus 4. 8 minus 4 வந்து 4. இப்போ இங்கே பாருங்களேன், T2 first 2 terms ஓட difference 2, next 2 terms ஓட difference வந்து 4. அது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. அதனால this is not in arithmetic progression. எப்படி எழுதலாம்? Here T2 minus T1 is not equal to T3 minus T2. That is the sequence, the given sequence is not in AP அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 into root 2, 5 into root 2, 7 into root 2, 9 into root 2, etc. இப்போ இதுலயும் difference between consecutive terms, any 2 consecutive term எடுக்கலாம். இது T1, T2, T3, T4. first T2 minus T1. இது என்ன? 5 root 2 minus 3 root 2. Anyway, இது ரெண்டும் like terms இல்லைங்களா? இப்ப root 2 common. இப்ப root 2 வெளியே எடுத்ததுன்னா 5 minus 3 into root 2 கிடைக்கும். இப்ப 5 minus 3ன்றது 2, அது போக இந்த root 2. T2 minus T1 value 2 root 2. இப்ப T3 minus T2 இது என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். T3 2 minus T2 5 root 2. இதுலயும் root 2 வரும்போது into root 2. 7 minus 5 is 2, அது போக root 2. இப்ப பாருங்களேன், இப்ப இதே மாதிரி நம்ம எந்த 2 consecutive term எடுத்தாலும் இதோட சீக்வன்ஸ்ல அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 root 2 தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? Therefore T2 minus T1 is equal to T3 minus T2. That is, the given sequence is in arithmetic progression. Thanks for your support. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.